இந்த கப்பிள்ஸ்னு வரும்போது நிறைய பேர் அவங்களே அறியாம சில நேரம் சீட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி ஒரு பார்ட்னரா நீங்க அவங்க கிட்ட டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலி இந்த மாதிரி சீட் பண்ணுறது, அஃபேர் அந்த மாதிரி அதை தாண்டி மறுபடியும் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அது 2 பேருமே ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். ஒருத்தவங்க மட்டும் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க பண்ணலாம், அப்படி கஷ்டம். பட் 2 பேருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் வந்து ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கும்போது நான் ரொம்ப காமனாக பார்க்குற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 2 பேர் நடுவில் இருக்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு வால் போட்டுக்க எப்போவுமே ட்ரை பண்ணுவாங்க. யார் கூடலாம் அவங்க சீட் பண்ணாங்களோ இல்லை அவங்க சீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கோ மறுபடியும் லைஃப்பில் அவங்களெல்லாம் பிளாக் பண்ணிடணும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஹேண்டில்கெல்லாம் பாஸ்வேர்ட் வாங்கி வச்சுக்கணும். வெளியில எங்கேயாவது போனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் மட்டும் தான் அவனை வந்து பிக்கப் பண்ணுவேன், நீ வந்து எனக்கு. ஸோ அவங்கள சுத்தி வால் பெருசா போட போட நம்ம 2 பேரும் சேஃபா உள்ள இருந்துக்கலாம் இனிமே அப்படின்னு ஒரு தாட் வருது அவங்களுக்கு. பட் இந்த வால் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. ஏன்னா இன்னைக்கு நீங்க 4 பேரை தள்ளி வைப்பீங்க, நாளைக்கு வேற 4 பேர் வரதான் போறாங்க. உங்க லைஃப் கேனாட் பிகம் இவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாத்து எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டாதான் இவங்க என் கூட இருப்பாங்கிறது உங்க லைஃபா மாறிடுச்சுன்னா காதலை தாண்டி ஒரு ஓட்டம் இருந்துட்டே இருக்கும். இவங்க இங்க இருந்து ஓடி போயிட்டு கூடாது, அங்க இருந்து போயிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க, அப்ப எதுவும் என்ன இருக்கும், நைட்ல நிம்மதியா தூக்கம் கூட வர. சோ அப்போ சுத்தி இருக்கிற வாலை தாண்டி அந்த பர்சனுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணுமே தவிர சுத்தி இருக்கிற வால் பில்ட் பண்ணக்கூடாது.